பழங்காலத்தில் கிராமங்களிலும் காட்டுப் பகுதிகளிலும் மக்கள் வாழ்ந்த காலம். அப்பொழுது கொள்ளையர்கள், தீய சக்திகள், அநியாயம் ஆகியவற்றிலிருந்து மக்களை காப்பாற்ற ஒரு வீரக்காவலன் தேவையாயிற்று. அப்போது சிவபெருமான் தன் கண்களில் இருந்து ஒரு தீவிர சக்தியை உருவாக்கினார். அந்த சக்தியே கருப்பசாமி என அவதரித்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. ஐயப்பனுடன் தொடர்பு கருப்பசாமி பற்றி சொல்லும்போது சபரிமலை ஐயப்பன் கதையும் சேர்ந்து வரும். மகிஷியை வென்ற பிறகு ஐயப்பன் சபரிமலையில் தங்க முடிவு செய்தார். அப்பொழுது ஐயப்பன் கூறினார், என்னை தரிசிக்க வரும் பக்தர்களை பாதுகாக்க ஒரு வீரக்காவலன் வேண்டும். அப்போது கருப்பசாமி முன்வந்து கூறினார், நான் உங்கள் கோயிலின் காவலராக இருப்பேன். அதன் பிறகு கருப்பசாமி சபரிமலையின் காவல் தெய்வமானார். இன்றும் சபரிமலை செல்லும் வழியில் கருப்பசாமி சன்னதி இருக்கிறது. கிராம காவல் தெய்வம். கருப்பசாமி பெரும்பாலும் கிராம எல்லையில் இருப்பார். ஏன் தெரியுமா? ஏனெனில் அவர் கிராமத்தை காக்கிறார், திருடர்களை தடுக்கிறார், பொய் பேசுபவர்களை தண்டிப்பார், நீதியை நிலைநாட்டுவார். இதனால் அவர் ஒரு வீர காவலன் போல காட்சி தருகிறார். மக்கள் நம்பிக்கை மக்கள் இன்றும் நம்புகிறார்கள். அதனால் பல கிராமங்களில் முக்கியமான சத்தியங்கள் கூட கருப்பசாமி முன்